உடைப்போம் வீட்டில் இருக்கின்ற தனி சமையலறையை என்கின்ற முழக்கத்தோடு திராவிடர் தளம் முன்னெடுத்திருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அருமை தோழர் செந்தில் உள்ளிட்ட முற்போக்கு அமைப்புகளின் தலைவர்களே, தோழர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தமிழ் புலிகள் கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தோழர் உமாச்சந்திரன் அவர்களே, திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் தோழர் கார்த்திக் அவர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உண்மையாகவே திராவிடர் தளம் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சி என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் மனு சாஸ்திரம்தான் அத்தனை மூடத்தனங்களுக்கு காரணம் என்று நமக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணங்களை எடுத்து கூறி அந்த மூடத்தனங்களை உற்பத்தியாக இருக்கின்ற மனு சாஸ்திரத்தை எப்படி எரித்தார்களோ அந்த நாள் இன்று வரைக்கும் நாம் எப்படி நினைவு கூர்ந்து பாராட்டி வருகிறோம். அதை போல இந்த நாளும் திராவிட தளம் எடுத்திருக்கின்ற முயற்சி என்பது வரலாற்றிலே நிச்சயமாக இடம்பெறும். ஏதோ இன்றைக்கு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கூடி நின்று முழக்கமிடுகிறார்கள், போராடுகிறார்கள் என்பது இன்றைக்கு ஒரு நிலையாக இருந்தாலும் இது எதிர்காலத்திலே நடக்கின்ற இந்த புரட்சியினுடைய வித்திட்டிருக்கிறார்கள். திராவிடர் தளம் என்பது மிக 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 தெளிவான ஒரு செயல். அவர்களுக்கே இது புரியுமா என்று தெரியவில்லை. ஆனால் மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பாக, மிகச்சிறந்த ஒரு போராட்டமாக, கருத்தியலான ஒரு போராட்டமாக இதை நான் கருதுகிறேன். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு உலக அளவிலே 800 கோடி மக்கள் தொகை இருக்கிறதாக கணக்கெடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த 800 கோடி மக்கள் தொகையிலே பாதிக்கு பாதி பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களினுடைய மனநிலை, பெண்களை முழுவதுமாக நாம் 400 கோடி மக்கள் இந்த உலக அளவிலே இருக்கின்ற பாதி அளவு இருக்கின்ற மக்களை நாம் இன்று வரைக்கும் சமையல் கூடங்களிலே அடிமைகளாகத்தான் வைத்திருக்கிறார். ஆண்கள் என்ன விரும்புகிறார்களோ அதனை சமைத்து கொடுக்கும் ஒரு வேலையாட்களாகத்தான் இன்று வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த மனித சமூகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இது மிக மிக ஒரு தவறான, மிக மிக ஒரு பெண்களை இழிவுபடுத்தியிருக்கின்ற செயல். இது இந்திய அளவிலே மட்டுமல்ல, உலக அளவிலே இது நடந்து கொண்டிருக்கிறது, சில நாடுகளை தவிர. ஏன்னா பெண்களினுடைய நிலை என்பது 400 கோடி மக்கள் இருக்கின்ற இந்த பெண்களிலே வேலை ஹவுஸ் ஒய்ஃப் என்கின்ற சொல்லக்கூடிய அந்த குடும்ப தலைவின்னு சொன்னாலே அதுவே பெருமையாக இங்கு நினைத்து கொண்டிருக்கிறோம். குடும்ப தலைவி என்பதே இங்கே பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். குடும்ப தலைவி என்பது கிடையாது, குடும்ப தலைவன் என்பதும் கிடையாது. இங்கே எல்லோருமே குடும்பத்திலே எல்லோருமே உறுப்பினர்கள் தான். அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். திராவிட தளம் என்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி. ஏற்கனவே இங்கு குறிப்பிட்டதை போல, தோழர் அதிகாசுரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஒரு ரெண்டு வாரங்களுக்கு முன்பு காஞ்சி சங்கராச்சாரியார் விஜயேந்திர சரஸ்வதி பிராமணர்கள் சங்க மாநாட்டிலே நம்ம பெங்களூரில் நடைபெற்றது. அந்த பிராமணர் சங்க மாநாட்டிலே பார்ப்பனிய திமிரை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். பார்ப்பனர்கள் என்னென்னலாம் செய்து இந்த மக்களை பிரித்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் இதுவரைக்குமே கொடுமைப்படுத்தி இந்திய மக்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு விஜயேந்திர சரஸ்வதி அதனுடைய அச்சாணியாக அதையெல்லாம் உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கு தெளிவாக 2 வாரத்துக்கு முன்பாக தெளிவாக குறிப்பிட்டிருக்கார். என்னவென்றால் பிராமணர்கள் எப்பொழுதும், பார்ப்பனர்கள் எப்பொழுதும் தனியாகத்தான் வாழ வேண்டும், யாரோடும் அவர்கள் கூட்டு சேரக்கூடாது, யாரோடும் அவர்கள் இணையக்கூடாது, அவர்கள் எப்பொழுதும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்று அங்கே குறிப்பிட்டிருக்கார். அவர்களுக்கு தனி அடுக்குமாடி குடியிருப்புகள் அமைத்து தர வேண்டும், அவர்களே அமைத்து கொள்ள வேண்டும். தனி வீதிகள் எப்படி இந்தியா சுதந்திரத்துக்கு முன்பாக அக்ரகாரங்கள் இருந்ததோ அதே மாதிரியான அக்ரகாரங்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற விஷ கருத்துக்களை
இந்த விஜயேந்திர சரஸ்வதி என்கின்ற சங்கராச்சாரியார் பரப்பி கொண்டிருக்கிறார். இது உண்மையாகவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு கருத்து. சொல்ல போனால் அங்கே இருக்கின்ற காவல்துறை விஜயேந்திர சரஸ்வதியை கைது செய்திருக்க வேண்டும். ஆனால் காலப்போக்கில் ஏதோ சொல்லிட்டு போறாங்க. பொது சமூகம் அப்படிதான் யோசிக்குது, பெண்களை பொது சமூகம் அப்படிதான் பார்க்குது. ஆட்சியாளர்களும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து தான் பெண்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த கண்ணோட்டம் தந்தை பெரியாருக்கு தான் வந்திருக்கே ஒழிய வேற யாருக்கும் வரல. தனி சமையலர்களை உடைக்க வேண்டும் என்கிற கண்ணோட்டம், அந்த நோக்கம், அதனுடைய கருத்து தந்தை பெரியாருக்கு தான் எழுந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதே மாதிரியான கருத்தை ஏற்கனவே இங்க கேரளாவில் இதே அகில இந்திய பிராமணர் சங்கத்தில் நடந்த கூட்டத்தில் ஒரு பார்ப்பன திமிர் பிடிச்ச நாய் ஒருத்தன் பேசியிருக்கான். இதே கருத்தை தான் வலியுறுத்தி இருக்கான். பெண்கள் எப்பொழுதும் கட்டிலுக்கும் சமையலுக்கும் மட்டுமே பயன்படுற நபர்களா வச்சுக்கிட்டாதான் நம்ம சமூகம் உருப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கான். ஆக இந்த மாதிரியான பார்ப்பனியத்துக்கு எதிரான கருத்துக்களை நாம் முன்னெடுத்து கொண்டு சென்றால் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய பெண்களினுடைய உழைப்பு வீணாகாது. பெண்களினுடைய வளர்ச்சி தான் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி, பெண்களினுடைய வளர்ச்சி தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி. அவர்களை எந்த அளவிலும் நாம் குறைத்து மதிப்பிட கூட அருகதை அற்றவர்களாக இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த திராவிடர் தளம் எடுத்திருக்கின்ற அனைத்து போராட்டங்களிலும் தமிழ் புலிகள் கட்சி உறுதுணையாக நிற்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.